வணக்கங்க. பிரணிதா வீட்டு சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவமிக்க குணமுள்ள ஒரு சுக்கு மிளகு பூண்டு குழம்புங்க. ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மழைக்கு நல்லாயிருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதை வச்சுட்டு இது மாதிரி செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய எண்ணெய் நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்ன ஸ்பூன் தாங்க, அதில் அரை தான் நான் போடுறேன். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா பொரியட்டுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ரெண்டு வெங்காயங்க, 2 பெரிய சைஸ் வெங்காயம். இதில் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்குங்க. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பூண்டுங்க, ஒரு 50 கிராம் பூண்டை தூள் உரித்து கொஞ்சம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் ஒரு 2 சைஸ் பெரிய தக்காளிங்க, அதை அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா ஒரு கட்டியாக நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த குழம்பு. இது மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள்னால் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூனுங்க நான் சொல்கிறது. அது சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளுங்க, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சது. புளிங்க, ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸு, அதையே நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸுங்க. இது பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குதுன்னு. தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு டம்ளர் தண்ணி போதுங்க இதுக்கு. ரொம்ப தண்ணி வேண்டாம், ஏன்னா அது கட்டியாக இருக்கும். கட்டியாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா இருக்குங்க. இது நல்லா கொதித்து வரட்டுங்க. நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போது சுக்கு மிளகு சீரகத்தூளுங்க, எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க. ரொம்பவும் நிறைய போடக்கூடாதுங்க. இது அப்புறம் கசப்பு தன்மையாகிடும். நம்ம சாப்பிடும் போது ஒரு சிறும் கசப்பாகிடுங்க. அதனால் எல்லாமே அளவு தாங்க. சீரகத்தூள், மிளகுத்தூள், சுக்குத்தூளுங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி மேலே போட்டுங்க. நல்லா கொதித்து வந்திருக்குங்க. இந்த குழம்பு இப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க.